கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ செய்திக்கு ஆதாரமாக 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனம். அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது: மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. பூ உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. அந்த வசனத்தின் நடுப்பகுதியை வாசிக்கிறேன். மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. நாம் எல்லாரும் அறிந்தபடி இந்த மாதத்திலே பரிசுத்தாவின் வழிநடத்துதலின்படியாகவும் கர்த்தருடைய ஆலோசனையின்படியாய் நம் போதகர் அறிவித்தபடி இந்த மாதத்திலே நாம் பூவையும் கிரீடத்தை குறித்து தியானித்தவர்களாய் காணப்படுகிறோம். அநேக கிரீடங்களையும் அநேக பூவையும் குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். அதிகாலை ஜெபத்திலும் இரவு நேரத்திலும் அதை தியானிக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டுகிறோம். அநேக ரகசியங்களை, வெளிப்பாடுகளை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த கடைசி சனிக்கிழமையிலும் இந்த கடைசி ஆராதனையிலே நம் இன்றைக்கு ஒரு பூவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நாளைக்கு அது நமக்கு ஒரு சுத்திகரிப்பின் ஆராதனை. அப்ப இன்றைக்கு இரவு தான் நம்மளுக்கு அது கடைசி இந்த பூவை குறித்து தியானிக்கிற ஆராதனையாய் காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த இரவு நேரத்திலே நாம் தியானிக்கிற இந்த பூவை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது: மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல் இருக்கிறது. மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இங்கு காண்கிற பூவினுடைய பேர் என்ன, அது அல்லது இங்கு சொல்லப்படுகிற பூ எப்படிப்பட்ட பூவாய் இருக்கிறது? அது புல்லினுடைய பூவை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். புல்லினுடைய பூவை குறித்து தான் இந்த வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல் இருக்கிறதாம். ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. இங்க கர்த்தர் புல்லை மனுஷனுக்கு ஒப்பிடுகிறவராய் காணப்படுகிறார். பூவை மனுஷனுடைய மகிமைக்கும், அதாவது மனுஷனுடைய மாம்சீகத்திலே வெளிப்படுகிற காரியங்களுக்கும் மேன்மைக்கும் அவர் பூவை ஒப்பிடுகிறவராய் காணப்படுகிறார். நீங்க இந்த புல்லை குறித்து பார்த்தோம் என்றால் இது மனுஷனுடைய வாழ்வை குறித்து காட்டுகிறதா இருக்கிறது. இங்கு மாத்திரமல்ல, இதற்கு நல்ல உதாரணம் வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 41:2 சொல்லுகிறது: அப்பொழுது அழகும் புஷ்பமும் உடைய புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் 7 புஷ்டியான காளைகள், அதாவது பசுக்கள் வெளியில வந்து அவர்கள் என்ன செய்கிறதாம்? புல்லை தின்கிறதாய் காணப்படுகிறதாம். எப்ப நடந்தது இது? இது பார்வோனுக்கு தேவன் கொடுத்த தரிசனம், சொப்பனமாய் இருக்கிறது. அங்கு சொல்லப்படுகிற மாடு அல்லது அந்த பசு என்பது எதை காட்டுகிறது? அது 7 ஆண்டுகளை காட்டுகிறது. புல் என்பது எதை காட்டுகிறது? எகிப்தினுடைய ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. அப்ப புல் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்வையும் அவனுடைய ஆசீர்வாதத்தை காட்டுகிறதாய் காணப்படுகிறது. உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா புல்லுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. குறிப்பாய் காட்டு புல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. இன்றைக்கு ஆர்டிபிஷியலாய் புல்கள் காணப்படுகிறது. அதாவது சிந்தட்டிக்ல செய்கிற, பிளாஸ்டிக்ல செய்யற புல் இருக்கிறது. அதே போல அவர்கள் ஃபார்மிங் பண்ணி புல்ல வளர்த்து அதை வேற இடங்கள்ல கொண்டு போய் கால்ஃப் கிரவுண்ட்ல கொண்டு போய் சில விளையாட்டு தலங்களிலே சில ஆபீஸ்க்கு முன்னாடி எல்லாம் கொண்டு போய் அதை வைப்பார்கள். ஒரு இடத்துல பயிரிட்டு, எப்படி ஒரு மரம் பயிரிடப்பட்டு அது கனி பயிரிடப்படுகிறதோ அதே போல புல்லையும் பயிரிட்டு அதை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல வைப்பாங்க. அது காஸ்ட்லியான புல்லாயும் காணப்படும். ஆனால் புல்லை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு சாதாரணமாகவும் ஒரு சாதாரண காரியமாய் தான் காணப்படுகிறதா இருக்கு. அப்படிதான் மனுஷனுடைய மாம்சீகத்தின் கிரியை அல்லது மனுஷனுடைய ஜீவியம் அப்படிதான் இருக்கு என்று வேதம் சுட்டி காட்டுகிறதா இருக்கு. மனுஷனிடத்துல 3 காரியம் இருக்கு. 1 மாம்சீகம், 2வது ஆவி, 3வது ஆத்துமா.
இந்த மாம்சிகம், ஆவி, ஆத்துமா என்று நாம் பார்க்கும் பொழுது இதை நாம் எளிதாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆத்துமா என்பது அது ஒரு நியூட்ரல், அது ஒரு நடுத்தரம். இது தன்னால அதுக்கேற்றபடி அது வாழ முடியாது, தன்னிச்சையா அது வாழ முடியாது, தன்னிச்சையா அது நடக்க முடியாது. மாம்சிகமும் ஆவியும் படி இது ரெண்டுல தான் அது வாழ முடியும். மாம்சிகம் என்பது உலகத்தின் கிரியைகளும் உலகத்தின் இச்சையும் உலகத்தின் காரியங்களை குறித்ததா இருக்கிறது. ஆவி என்பது தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஜீவ சுவாசமாயிருக்கிறது. அது தேவனால் நடத்தப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. இப்ப மனுஷனுக்குள்ளாக இந்த 3 காரியங்கள் இருக்கு. இப்ப மனுஷன் மாம்சிக, அதாவது உலகத்தின் காரியத்தை சிந்திக்கிறவனாய் உலகத்துக்குரியவைகளை நடக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய மாம்சிகம் அந்த ஆத்துமாவை நடத்துகிறதா இருக்கிறது. அந்த ஆத்துமாவும் மாம்சமும் ஒன்றாய் காணப்படும். ஏன்னா மாம்சம் தான் அங்க மேஜரா இருந்து நடத்துது, ஆவிக்கு அங்க இடம் இல்லை. ஆனா சில தேவ பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கணும், பரிசுத்த வழிநடத்தின்படி நடக்கணும்னு சொல்லுவாங்க. அவர்கள் ஆவியிலே நடத்தப்படும். அப்பொழுது என்ன நடக்கும்னா, மாம்சிகம் சப்யூ பண்ணப்பட்டு ஆவி நம்முடைய ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ணும். இதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஆத்துமா மரணத்துக்கு ஒப்புவிக்கப்படுகிறது. மாம்சிக இச்சையினால் ஆத்துமா மரணத்துக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சிக கிரியை நடக்கும் பொழுது அது நரகத்துக்கு கொண்டு போகிறதாயும் மரணத்துக்கு கொண்டு போகிறதாயும், ஆவியாகிய பரிசுத்தனால் நடத்தும் பொழுது நம்முடைய ஆத்துமா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதாய் காணப்படுகிறது. இப்படி இருக்கிற காரியத்திலே மாம்சிகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், மனுஷனுடைய சரீரத்தை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், மனுஷனை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், அவன் ஒரு புல்லை போல காணப்படுகிறான் என்று வேதம் சொல்லுது. இதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 144வது சங்கீதம் 3வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 144:3 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே மனுஷரை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணி பார்ப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். இங்கு தேவன் புல் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? அவன் அந்த சராசரங்களை உருவாக்கி, தூதர்களை அக்கினி கல்களுக்குள்ளாய் உருவாக்கி, எல்லா மிருக ஜீவன்களை உருவாக்கின தேவன் மனுஷனை எண்ணி பார்ப்பதற்கு எம்மாத்திரம் என்று சொல்ல. அவன் எந்த விஷயத்திலும் தகுதியானவன் அல்ல. ஏன்னா நம்மளை காட்டிலும் உயர்ந்ததும் வளர்ந்ததுமான காரியங்கள் இருக்கு. ஆனா மனுஷனை ஏன் தேவன் நோக்கி பார்க்கிறார்? அவர் நம்மளை அவருடைய சாயலிலே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சாயலிலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் தாவீது சொல்ற, ஆண்டவரே நான் மனுஷனாய் இருக்கிறேன், நீர் என்னை எண்ணி பார்ப்பது எம்மாத்திரம். உங்களுடைய கிருபையினால நீர் என்னை எண்ணி பார்க்கிற, உங்களுடைய கிருபையினால் என்னை விசாரிக்கிறேன், உங்களுடைய கிருபையினால் என்னை நடத்துகிறேன். எதற்காய் தாவீது இப்படி சொல்லுகிறான் தெரியுமா? எதற்காய் தாவீது எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான் என்றால், கர்த்தர் இதுவரைக்கும் அவனை ஜெயமாய் நடத்தியிருக்கிறார். அவன் மறைமுகமாய் எதை சொல்லுகிறான்? ஆண்டவரே நான் ஒரு புல்ல போல இருக்கிறேன், என் சரீரம் புல்ல போல காணப்படுது, என்னிடத்தில் இருக்க பலனாகிய மகிமை ஒரு பூவை போல இருக்கு, என்னால இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்க முடியாது, என்னை நடத்தி இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தீரே, அதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் தேவ சமூகத்திலே எம்மாத்திரமாயிருக்கிறோம். கடந்த ஆண்டிலே, கடந்த மாதங்களிலே, கடந்த நாட்களிலே நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய மேன்மையினாலோ நம்முடைய கிருபையினாலோ நம்முடைய மகிமையினாலோ நாம் இம்மட்டும் நடத்தப்படவில்லை. இந்த 29ஆம் தேதி நாம் காண்கிறவர்களா இருக்கிறோம் என்றால், இந்த 29ஆம் தேதியில இன்னும் நீங்க கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்கிறீங்கன்னா, இன்னும் உங்க வீடு சிறப்பட்டு இருக்குன்னா, இன்னும் உங்க பிள்ளைகள் ஜீவனோடு இருக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன? கர்த்தரால் நடத்தப்பட்டது. கர்த்தரால் நடத்தப்பட்ட ஜனங்கள். நம்முடைய பலத்தினால் இந்த 11 மாதங்களை நம்மளால் கடந்து வந்திருக்க முடியாது. யோசித்து பாருங்க, இந்த ஆண்டை தொடங்கும் போது எவ்வளோ யோசனையிலே நாம தொடங்கினோம், எவ்வளோ வேதனையிலே நாம தொடங்கினோம், எவ்வளோ கேள்விகளோட நாம தொடங்கினோம்.
ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நேசித்து இன்றைக்கும் ஜீவனோடு நம்மளை வைத்திருக்கிறார். அவரால் நடத்தப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நான் இதை யோசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் செய்த பெரிய காரியத்தை குறித்து நான் சொல்லணும்னா 2 காரியத்தை நான் சொல்ல முடியும். அநேக காரியங்கள் செய்திருக்கிறார். சுருக்கமா சொன்னா 2 காரியங்கள். ஒண்ணு, இந்திய தேசத்துக்கு வந்தது. 2வது, சைனியோடைய தாயார் மரித்து போன காலங்களில் இருந்த சூழ்நிலை. தாயார் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி மரித்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தர்ட்ட ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை அடியான் மூலம் சொன்ன வார்த்தை என்னன்னா, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அவர் கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டாரு. அதை கேட்டு சைனி கீழ்ப்படிஞ்சாங்க, நானும் கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்துட்டோம். ஆனாலும் இன்னொரு பக்கத்துல நாங்க மாம்சமானவர்கள் தானே, அந்த தேசத்துல தனியா இருக்கிறோம். கூட யாருமே கிடையாது, தாயார் யாருமே கிடையாது, யாரும் முகமுகமாய் பார்க்கவும் முடியாது. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எங்களுடைய வேதனையும் புரியாது. காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற கல்ச்சர் வேற. பிள்ளைகள் 18 வயசு ஆயிடுச்சுன்னா பெற்றோர் அதுதான் அவங்களுக்கு அதுதான் அவங்களுடைய கலாச்சாரம். அப்படி விலகி போனா அது பிள்ளைகளுக்கு அவமானமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க மரிச்சு போனாலும் அதிகமாய் அழுது அங்க இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதனால அநேக பேர் அந்த வேதனையெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. 1-2 பேர் தான் விசாரித்தார்கள், கேட்டார்கள், அழுதார்கள், கூட விசாரித்தார்கள். அந்த நாட்கள் நீங்க பார்த்தீங்கன்னா மிகவும் வேதனைய நாட்களா இருந்தது. ஏன்னா யார்ட்டையும் போய் சொல்லவும் முடியாது, யார்ட்டையும் போய் இதை சொல்லி அளவும் முடியாது, அல்லது வேதனையை பகிர்ந்து கொள்ள முடியாது. இங்கே ஜனங்களோடு எல்லாரோடும் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அங்கு நாங்கள் தனியா இருக்கும் பொழுது கர்த்தர் தான் தம்முடைய வார்த்தையினால் தேற்றினார். அவ்வளோ பெரிய சோதனையில் இருக்கும் போதும் சோர்வில் இருக்கும் போதும் அநேக ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஒரே ஒரு வாரம் மாத்திரம்தான் ஊழியம் போறதை நிப்பாட்டி வச்சிருந்தோம். அடுத்த வாரம் 1.5 வாரம் கழிச்சு திரும்பிய ஊழியத்துக்கு போக கர்த்தர் கிருபை செய்தார். நிறைய ஜனங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அவர்கள் மூலமாய் கர்த்தர்களை தேற்றினார். அப்ப அந்த பெரிய வந்த போராட்டத்திலும் கர்த்தர் எங்களை நடத்தினார். அதற்கு நாங்கள் எம்மாத்திரம். 2வது, இந்திய தேசத்திற்கு வந்தது. இந்திய தேசத்துக்கு வரணும்னு சொல்லி கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டார். இப்ப பெரிய சோதனை என்னன்னா, இது கர்த்தருடைய வார்த்தையா? ஏன்னா வேற இடங்களுக்கு ஊழியத்துக்கு போறது எளிது, சொந்த ஊருக்கு திரும்ப வர்றதுங்கிறது அது கர்த்தருடைய வார்த்தையான்னு தெரிஞ்சுதான் வரணும். அப்ப கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். ஆனா கூட இருந்த நிறைய உதவி செய்தவர்கள், அது வரைக்கும் கூட இருந்தவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இந்திய தேசத்துக்கு போறீங்க, நீங்க உங்க வீட்டுக்கு தானே போறீங்க, அதுக்கு எங்களால எதுவும் செய்ய முடியாது, எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஒப்புனா சொன்னாங்க. நிறைய பேர் நாங்க ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டாங்க. அதுவரைக்கும் வந்திருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் மூடப்பட்டது. 1.5 மாதத்துல இருந்து 2 மாதம் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இதுல இன்னொரு காரியம் என்ன, மர்சியோட ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆக போகுது. அதையும் சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு வழியும் திறக்கல. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். ஆனால் அவருடைய நேரத்திலே, அவருடைய சமயத்திலே கர்த்தர் நேர்த்தியா இங்கு கொண்டு வந்தார். இங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஐக்கிய நாடுங்கிற ஐக்கியத்திலே அந்த ஆர்மியிலே ஒரு நல்ல பேட்ச் வாங்கி ஒரு சாப்பலின் என்கிற இன்டர்நேஷனல் ரெகக்னைசேஷன் கிடைச்சு இங்க வர கர்த்தர் கிருபை செய்தார். எதற்கா இதை சொல்லுகிறேன் என்றால், இப்படிதான் கர்த்தர் நம்மளை எல்லா விதத்திலும் இந்த ஆண்டு முழுவதும் ஜெயத்தோடு நடத்தியிருக்கிறார். குறிப்பா இந்த 11 மாதத்திலே நம்மளை ஜெயத்தோடு நடத்தியிருக்கிறார். நாம ஒரு சாதாரண புல்லுதான், நம்மளிடத்துல இருக்கிற மேன்மை ஒரு சாதாரண பூதான். ஆனா நம்மளை நடத்தின தேவன் எல்லாவற்றிலும் நம்மளை காப்பாற்றி இம்மட்டும் நம்மளை நடத்திருக்கிறாரே, அதற்காய் நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. இங்க வசனம் சொல்லுகிறதே, ஆண்டவரே இம்மட்டும் என்னையும் என் வீட்டையும் நடத்தினதற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம். யோசித்து பாருங்க, கர்த்தர் பலன் இல்லைனா, கர்த்தர் நம்மளுக்கு ஆறுதல் படுத்தலைனா, கர்த்தர் நம்முடைய வார்த்தையினால் நம்மளை தாங்கலைனா, நம்ம என்றைக்கோ மரித்து போயிடும். என்றைக்கோ பூ உதிர்கிறதை போல உதிர்ந்து போயிடும். இம்மட்டும் நம்மளை தேவன் சாட்சியா வைத்திருக்கிறாரே, அதற்கு தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சரி, இங்க வசனம் சொல்லுகிறது இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு என்று வசனம் சொல்லுது. இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று தாவீது சொல்லுகிறான். அப்ப இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அங்கு சில காரியங்களை அவன் கடந்து வந்திருக்க வேண்டும் அல்லவா? இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்றால் சில காரியங்களை நாம் கடந்திருக்க வேண்டியது அல்லவா? அப்ப எந்தெந்த காரியங்களிலே கர்த்தர் நம்மளை வேலியடைத்து பாதுகாத்தார், எவைகளெல்லாம் நம்ம காத்து நம்மளை நடத்தி இதுவரைக்கும் ஜீவனுள்ளோரை சாட்சியை வைத்திருக்கிறன்னு சொல்லி 2 காரியத்தை பார்த்து நாம் ஜெபிப்போமாக.
முதலாவதாக புல்லாய் இருக்கிற நம்முடைய ஜீவியம், பூவாய் இருக்கிற நம்முடைய மேன்மையை எப்படி கர்த்தர் காத்தாராம், எவைகளிலிருந்து கர்த்தர் காத்தாராம்? வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வேதத்திலே நாம் வாசித்தோம் என்றால் யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, சூரியன் கடும் வெயிலுண்டாய் உதித்தது, புல்லை உலர்ந்தும் போது அதன் பூ உதிர்ந்து. வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து. முதலாவது கர்த்தர் இம்மட்டும் நம்மளை நடத்தினார் என்றால் எதிலிருந்து நம்மளை காத்தார்? புல்லாயிருக்கிற பூவாயிருக்கிற நம்மளை எதிலிருந்து கர்த்தர் காத்தார்? முதலாவது கடும் வெயிலிலிருந்து நம்மளை காத்தார், கடும் உஷ்ணத்திலிருந்து நம்மளை காத்தார், சூரியனின் தாக்கத்திலிருந்து நம்மளை காத்தார். வேதம் சொல்லுகிறது, கடும் வெயிலினால் பூ உதிர்ந்து போனது. என்றைக்கோ கடும் வெயிலிலே வந்த வெயில் என்கிற போராட்டத்திலே சூரிய உதயம் என்கிற உஷ்ணத்திலிருந்து நாம் காக்கப்பட்டு இன்றைக்கு நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, அது கர்த்தருடைய கிருபை. வசனம் சொல்லுது பாருங்க, புல்லாயிருக்கிற மனுஷனை கடும் வெயிலில் இருந்து கர்த்தர் காக்கிறார், உஷ்ணத்திலிருந்து காக்கிறார். அப்ப கடும் வெயில் என்றால் என்ன அர்த்தம்? அந்த உஷ்ணம் என்பது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகமம் 32:24 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? அந்த வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் பசியினால் வாடி, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 32:24 வாசிக்கும் பொழுது, அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையிலே ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவே. வார்த்தை சொல்லுது பாருங்க, கடும் வெயில் என்பது என்ன? அந்த வார்த்தை சொல்லுகிறது, பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினால். கடும் வெயில் என்பது என்ன? அது வறண்ட சூழ்நிலையை காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில வந்த வறண்ட நிலைமைகள், நம்முடைய வாழ்க்கையில வந்த பசி போன்ற பிரச்சனைகள். இந்த பிரச்சனை எதை காட்டுவது தெரியுமா? பசி என்கிற பிரச்சனை. இது எதை காட்டுவது தெரியுமா? 1 சாமுவேல் என்று நினைக்கிறேன் 21வது அதிகாரத்துல தாவீது லாபான் இடத்துல கேட்கிறான், நான் உன் ஆடுகளை மேய்க்கும் பொழுது உன் மேய்ப்பர்களை காத்தேன், அதுக்காக எனக்கு நீ ஆகாரத்தை கொடுத்து விடு. அப்போ லாபான் என்ன சொல்றான் பாருங்க, சொல்றான், தாவீதன் என்கிற மனுஷனை நான் அறியவே இல்லையே, அவன் எஜமானனை விட்டு ஓடி வந்த மனுஷன் அல்லவா? எப்படி சொல்லுகிறான்? ஃபர்ஸ்ட் சொல்றான், நான் அவனை அறியவே இல்லை. 2வது அவனை இழிவுபடுத்தும்படி சொல்றான் பாருங்க. அவன் தன் எஜமானனை விட்டு ஓடி வந்த மனுஷன், ராஜாவை விட்டு ஓடி நன்மை செய்தும் அவனுக்கு தீமை வருகிறது. செய்தான், ஆனால் அவனுக்கு வந்த பலனோ தீமை. இப்ப தாவீது ஆகாரத்துக்காய் லாபான் இடத்துல கேட்கிறான். நம்முடைய ஜீவியத்துல அநேக நாட்களில் இப்படிப்பட்ட தீமைதான் வந்தது. நாம் சும்மா இருந்தோம், நான் நன்மை செய்கிறவர்களா இருந்தோம், ஆனா பசியும் பட்டினியும் நம்மளை நெருக்குகிறதை போல இருந்தது. நமக்கு வர வேண்டிய ஆதாயம், நமக்கு வர வேண்டிய நன்மைகள் ஒன்றும் வராதபடி மனுஷர்கள் சொன்னார்கள், உன்னை யார் என்று நான் அறியே, நீ என்னோட பேசுறது கூட தகுதி இல்லாதவன், நீ என்னோட பேசுறது கூட தகுதி இல்லாதவன், உன்னை நான் யார் என்று அறியேன் என்று சொன்ன. ஆனா ஒரு காலத்துல அவங்களுக்கு நாம தான் உதவி செஞ்சோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய குறைவிலே அவர்கள் நம்மளை துரோகிகளாய் நம்மளுக்கு மாறினார், நம்மளை காயப்படுத்துகிறவர்களாய் மாறினார்கள். யோபுவை பாருங்க, அவன் எளியவர்களுக்கு நல்ல உதவி செய்கிறவனாய் இருந்தான். தன் பிள்ளைகள் பாவம் செய்திடக்கூடாதபடி ஜாக்கிரதையா இருந்தான். ஆனா அவனுக்கு ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி வந்த சிநேகிதர்கள் என்ன செஞ்சாங்க? அவனை கடைசியில கோபப்படுத்தி வார்த்தைகளை விட வைத்தார்கள். 2வது யோபுவை சொன்னாங்க, நீ பாவி,
அதனாலதான் உன்னை கர்த்தர் அடிச்சார். நீ பாவி, அதனாலதான் உனக்கு இந்த வேதனை. அவனுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட அங்க சொல்லல. கர்த்தர் சொல்றார், இப்படிதான் நீங்க ஆறுதலுக்காய் பசியோடு இருந்தீங்க அல்லவா, ஆறுதல் ஆசீர்வாதத்துக்காய் பசியோடு இருந்தீர்கள் அல்லவா, ஆகாரத்துக்கு காத்திருக்கிற பசியோடு இருக்கிறவர்களை போல நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மளை காத்து. வசனம் சொல்லுத பாருங்க, பசியினால் வாடி என்று வசனம் சொல்லுது. பசியினால் வாடினவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? வசனம் சொல்லுது, புலம்பல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, புலம்பல் 5:10 வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பாங்கரையை போல கருத்து போய். பஞ்சத்தினால எங்க தோல் கருத்து போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ளா இருந்த வடிவை அவன் இழந்து போயிட்டான். அவனுக்குள்ளா இருந்த பொலிவை அவன் இழந்து போயிட்டான். பஞ்சத்துல படிக்கப்பட்ட மனுஷன், பசியில ஓடின மனுஷன், அவன் உருவத்தை அவன் இழந்து போயிட்டான். பிரகாசமாயிருக்க வேண்டியவன் கரியை போல் அவன் மாறி போயிட்டான். இப்படிதான் பஞ்சத்தில் அகப்பட்டவர்கள் இருப்பார்கள். இப்படிதான் பசியில் ஓடினவர்கள் இருப்பார்கள். இப்படிதான் என்ன செய்தார்? நமக்கு வந்த பஞ்சத்திலும் பசியிலும் சூரியனின் கடும் வெயிலிலும் கர்த்தர் என்ன செய்தாராம்? வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை, அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி. வசனம் சொல்லுது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம் வந்தது உண்மைதான், போராட்டம் வந்தது உண்மைதான். அது நம்மளை வடிவிலக்க செய்து அடுப்பாங்கரையின் கரியை போல நம்மளை மாற்றி இருந்திருக்கணும். நம்முடைய தோள்கள் எலும்போடு ஒட்டி நம்ம நெருங்கி போயிருந்திருக்கணும். ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? நமக்கு இரக்கம் பாராட்டி, நாம் பசியாய் இருந்த சூழ்நிலையில் நம் பசியிராமல் இருக்கும்படி கர்த்தர் நம்மளை போஷித்தார். வெயிலின் உஷ்ணங்களிலே நம்மளை காத்து கொண்டார். அவைகள் நம் மீது படாதபடி நமக்கு இரக்கம் செய்து நம்மளை நடத்தினார். யோசித்து பாருங்க, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் வெயிலிலிருந்து காத்தார், எப்படியெல்லாம் வெயிலிலிருந்து நடத்தினார். உஷ்ணங்கள் உங்களுக்கு வராதபடி உங்களை நடத்தினார். போராட்டங்கள் வராதபடி உங்களை காத்து கொண்டார். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, அநேக பேர் போராட்டங்களை தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாசத்துல ரொம்ப போராட்டம் வந்துச்சு ப்ரோ, இதுவரைக்கும் வராத போராட்டங்களை நான் பார்த்தேன். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த போராட்டத்துல நாம் அழிஞ்சு போயிட்டோமா? அந்த பெருவெள்ளத்துல ஜலப்பிரவாகத்துல நாம் அழிஞ்சு போயிட்டோமா? இல்லையே. கர்த்தர் நம்மளை காத்தார், கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, புல்லாய் இருந்து நாம் மரித்து போக வேண்டிய நாம், பூவாய் இருந்து உரிந்து உதிர்ந்து போக வேண்டிய நம்மளை கர்த்தர் நம்மளை நேர்த்தியாய் காத்தார், நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறார். அதை நாம் சிந்தித்து பார்ப்போம். மாதத்தின் கடைசி நாடுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் இருப்போமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஒரு பூ, நான் ஒரு புல்லின் பூ. நான் இந்த மாதத்தில் நீர் என்னோடு இல்லாவிட்டால், நீர் என்னை நடத்தாவிட்டால், நீர் இன்றைக்கும் என்னை காக்காவிட்டால் நான் மரித்து போயிருந்தேன், நான் விழுந்து போயிருந்திருப்பேன். இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தது நீர் மாத்திரமே, இந்த கடைசி நாளுக்கு கொண்டு வந்தது நீர் மாத்திரமே. முதலாவது இதுவரைக்கும் நம்மளை கொண்டு வந்தார் என்றால், அவர் நம்மளை வெயிலின் உஷ்ணத்திலே காத்து, வெயிலின் உஷ்ணத்தினை நம்மளை காத்து கொண்டார். இதை சொல்லும் பொழுது சாட்சியாய் ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மிஷினரியாய் நான் இருக்கும் பொழுது, இந்திய தேசத்துல மிஷினரியா இருக்கும் பொழுது சில காரியங்கள் நடந்தது. அதுல வெயிலின் உஷ்ணத்தை போல ஒரு காரியம் நடந்தது. அது என்னவென்றால்,
வெயிலின் உஷ்ணம் போல நடந்த காரியம் என்றால், ஒரு ஃபீல்டு மினிஸ்ட்ரிக்கு மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல போய் 1 மாதம் தங்கி இருந்து அங்க ஊழியம் செய்யும். ஒரு மாதம் தங்கியிருந்து ஊழியம் செய்யும் பொழுது அங்கு காரியங்கள் அதை கற்றுக்கொள்ளுகிறது, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது 2 வருஷமே நடக்கும். அவங்ககிட்ட இருந்து சில காரியங்களை நாம் கத்துக்குவோம், அந்த கிராம ஜனங்கிட்ட. அதே நேரத்துல நாங்களும் அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்போம். இந்த 2 காரியங்கள் தான் அந்த 1 மாசத்துக்குரிய ப்ராஜெக்ட். இதுல இருக்கும் பொழுது சில நேரங்கள்ல சில பெரிய போராட்டங்கள் இருக்கு. அந்த பெரிய போராட்டம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த போராட்டத்து நிமித்தமாய் உங்களுடைய சாட்சியை நான் இழந்திருக்கேன். எனக்கு கர்த்தரால் கொடுத்த சாட்சியை நான் இழந்து போயிருப்பேன். அல்லது அங்கு எனக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட மேன்மையை நான் இழந்து போயிருந்திருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் வந்தது. யாரும் இல்ல, கூட இருக்கிற என் கூட ஃப்ரெண்டா இருந்தவர்கள் தான் எனக்கு விரோதமாய் குழியை தோண்டுகிறவர்களாம், எனக்கு விரோதமாய் தூஷணமாய் மற்ற அதிகாரிகள் இடத்துல உயர்ந்த ரேங்க்ல இறங்கட்ட போய் சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கு கர்த்தர் தான் காத்தார். கர்த்தர் தான் அன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அவங்க எவ்வளவுதான் என்னை குறித்து தூஷணமாய் பேசி இருந்தாலும், அவங்க என்னதான் என்னை குறித்து வேறு விதமாய் பேசி இருந்தாலும், அது எனக்கு ஒரு பெரிய போராட்டம் போல வந்திருந்தாலும், கர்த்தர் அந்த ஃபீல்டு மினிஸ்ட்ரியை நேர்த்தியாய் முடிக்க உதவி செய்தார். ஒரு நல்ல சாட்சியோடு முடிக்க உதவி செய்தார். அதை முடித்தது மாத்திரமல்ல, நல்ல சாட்சியோடு கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதோடு கூட அங்கு எந்த அதிகாரியை எனக்கு விரோதமா ஏவ நினைத்தாங்களோ, அதே அதிகாரிக்கு நான் பொருளாதார உதவியை செய்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? இதை போலதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கடும் வெயிலிருந்து கடந்த மாதங்களில் நம்மளை காத்திருக்கிறார். குறிப்பாய் நவம்பர் மாதம் முழுவதும் நம்மளை காத்திருக்கிறார். நம்மளுக்கு வந்த போராட்டங்களிலிருந்து நம்மளை காத்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் நம்மளை நடத்தி வந்தது, இதுவரைக்கும் நம்மளை கொண்டு வந்தது அவருடைய பெரிதான இரக்கம், அவருடைய பெரிதான கிருபை. ஏனென்றால் நாம் ஒரு புல்லின் பூவை போல காணப்பட்டிருக்கிறோம். அந்த உஷ்ணம் நம்ம மேல பட்டிருந்தா உடனே நாம மறிச்சு போயிருந்தோம், உடனே நாம விழுந்து போயிருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மளை தாங்கினார். அப்ப முதலாவதாக இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தார் என்று தாவீது சொல்ல காரணம் என்ன? புல்லும் பூவுமாய் இருந்த அவனை கர்த்தர் சுடும் வெயிலில் இருந்து அவனை காத்தார். கடும் அதே போல நம்மளையும் காத்திருக்கிறார். இரண்டாவதாக, இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்த தேவன் என்றால், இதுவரைக்கும் நம்மளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால், எவைகளிலிருந்து நம்மளை காத்தாராம்? இரண்டாவதாய் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 8:7 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியின் மேல் கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும் புல்லோ எல்லாம் எரிந்து போயிற்று. இரண்டாவதாக, இதுவரைக்கும் நீங்களை கொண்டு என்றால் என்ன அர்த்தம்? உங்களை அக்கினிக்கும் கல்மலைக்கும் கர்த்தர் நம்மளை காத்தார். அக்கினிக்கும் கல்மலைக்கும் நாம் எரிந்து போயிருக்க வேண்டிய நாம், அவர் நம்மளை காத்தார். இந்த அக்கினிய கல்மலை எப்படி இருக்கும் தெரியுமா? வசனம் சொல்லுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24, 25 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 9, 24வது வசனம் 25 வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க வசனம் எப்படி சொல்லுகிறது? 23 இருந்தே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் எப்படி சொல்லுகிறது? அப்பொழுது கர்த்தர் இடிமுழக்கங்களின் கல்மலையும் அனுப்பினார், அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று, எகிப்து தேசமெல்லாம் கர்த்தர் கண்மலையை பெய்ய பண்ணினார். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, கல்மலையும் அக்கினியும் எப்படி இருக்குமா? அது துரிதமாய் வருகிறதா இருக்கு. சடிதியா நம் மீது வந்த போராட்டங்கள், வெயிலின் உஷ்ணம் என்பது அது நமக்கு தெரியும். இப்போ ஒரு போராட்டம் வரப்போது, இது நிமித்தமாய், இந்த மனுஷன் நிமித்தமாய், இந்த காரியத்து நிமித்தமாய் நமக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த கல்மலையும் அக்கினி என்பது என்னன்னா, அது ஓடி வருகிறதா இருக்கு.
சடுதியாய் நம் மீது வருகிறதை கண்டு, சடுதியாய் வந்த சடுதியாய் வந்த அக்கினி பிரச்சனைகள், சடுதியாய் வந்த கல் போன்ற பாரங்கள். கல் என்பது என்ன? பாரத்தை காட்டு. அக்கினி என்பது என்ன? சோதனையை காட்டு. நம்முடைய வாழ்க்கையில வந்த கல்மலையும் அக்கினி போன்ற சடுதியாய் வந்த சோதனைகள், போராட்டத்திலே நாம் எரிந்து போயிருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கல்மலையும் அக்கினி வந்தா என்ன நடக்குமா? 24 சொல்லுது பாருங்க, கல்மலையும் அக்கினியும் அங்கு கலந்து மிகவும் கொடிதாய் இருந்தது. 25 சொல்லுகிறது, எகிப்து தேசமெங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியில் இருந்தவைகள் எவைகளையோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. கல்மலை என்கிற பாரமும் அக்கினி என்கிற சோதனையும் ஒரு மனுஷ வாழ்க்கையில வந்துட்டா, அவர்கள் வெளியே புறப்பட்டு போக கூடாதபடி அவர்களை ஒன்று முடக்கி போடும். அப்படியே அவங்க வெளியில போனாலும் அந்த கல்மலையும் அக்கினி போன்ற போராட்டங்கள் அவர்களை முறித்து விடுகிறதாய் காணப்படுகிறது. வசனம் சொல்லுது பாருங்க, வெளியே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டது. இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சடுதியான போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துச்சு, பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சு, சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சு, பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மளை இதுவரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாரங்கள் வந்து, அந்த பாரங்கள் உங்களை எவ்வளவுலாம் கலங்க பண்ணி, உங்க வாழ்க்கையில அக்கினி போன்ற சோதனைகள் எவ்வளவு வந்தது, அந்த சோதனைகள் எவ்வளவுலாம் உங்களை கலங்க பண்ணினது. அந்த சோதனையிலும் பாரங்களிலும் நாம் மரித்து போயிருக்கோம், சோதனைகள் பாரங்களிலும் நாம் எரிந்து போயிருக்கணும். ஆனா கர்த்தர் நம்மளை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார், இதுவரைக்கும் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், இதுவரைக்கும் நம்மளை காத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த கல்மலையும் அக்கினி வந்த என்ன நடக்கும்? வெளியே போகக்கூடாதபடி அழித்து என்று வசனம், வெளியே போகக்கூடாதபடி அழித்து. ஆனா கர்த்தர் நமக்கு என்ன செய்தாரு? சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 8வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 121:8 நாம் படித்து பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் போக்கியும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். வெளியில வரும்போது அக்கினி இருந்துச்சு, கல்மலை இருந்துச்சு, சோதனை இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு, வாரங்கள் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளை காத்தான். நம்ம வெளியில வரும்போதெல்லாம் நம்மளை கர்த்தர் காத்தான். வெளியில போகும்போது வரும்போது அவர் நம்மளை என்றைக்கும் காக்கிறவராக இருந்தார். அவர் நம்மளை காத்தபடினாலதான் நம்முடைய வாழ்க்கையில வந்த வாரம் என்கிற பெரிய போராட்டத்திலிருந்து நாம் தப்பித்தோம், சோதனை என்கிற பெரிய போராட்டத்திலிருந்து தப்பித்தோம். அப்ப முதலாவது கல்மலையும் அக்கினி என்ன செய்து? வெளியிலே வருகிற சோதனையும் அக்கினி போன்ற போராட்டங்களை காட்டுது. இரண்டாவதாக இந்த கல்மலையும் அக்கினி என்ன செய்யுமா? வசனம் சொல்லுகிறது பாருங்க, பயிரிடுகிறவைகளும் மரங்களையும் அது அழித்து போட்டதாம். பயிர்களையும் மரங்களையும் அது அழித்து முறித்து போட்டது என்று சொல்லி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது. கல்மலையும் அக்கினியும் வெளியே இருந்த பயிரையும் மரங்களையும் முறித்து போட்டது, எரித்து போட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பயிர் என்பது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது, பயிர் என்பது கர்த்தருடைய வார்த்தையை காட்டுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை காட்டுகிறது. இயேசு சொன்னார், ஒருவன் விதை விதைக்க போனான், அவன் விதை விதைத்தான், அது வளர்ந்தது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை வளரக்கூடாதபடி பெரிய போராட்டங்கள் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகள் நிலைத்து நிற்கக்கூடாதபடி, நம் விசுவாசத்திலே உறுதியா இருக்கக்கூடாதபடி, விசுவாசத்திலே நிலைத்து நிற்க கூடாதபடி, கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரா என்கிற கேட்கிற அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, சோதனைகள் வந்தது. யோசேப்பு சொல்ற, ஆண்டவரே எங்கே போனேன், என் தேவனே ஏதனை கைவிட்டு. காரணம் என்ன? அப்படிப்பட்ட சிறை போராட்டங்கள் நம்முடைய ஜீவியத்துல வந்தது.
ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? அந்த பயிர் என்கிற வசனங்கள் நம்மை விட்டு விலகாதபடி கர்த்தர் நம்மளை காத்தார். கர்த்தர் நம்மளை காத்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, பயிர் என்பது தேவ வார்த்தை. இதுவரைக்கும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே நம்மளை நிரப்பி இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையில நிலைத்திருக்கும்படி நம்மளுக்கு கிருபை செய்தார். நிறைய பேர் தவறான உபதேசங்களுக்கும் தவறான வார்த்தைகளுக்கும் விலகி போனவர்களாய் காணப்படுறார். இந்த ஆண்டிலேயே எத்தனையோ விலகி போன மனுஷர்களை குறிச்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நம்மளையும் நம்ம குடும்பமும் தேவ வார்த்தையில நிலைச்சிருக்கு. காரணம் என்ன? அவர் நம்மளை பூவை போல இருக்கிற நமக்கு அவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். இதுவரைக்கும் காத்து கொண்டு வந்தார். இரண்டாவது, அங்கு என்ன அழிந்து போகிறது? ஒன்னு பயிர், இரண்டாவது மரம். மரம் என்பது எதை காட்டுகிறது? அதுதான் தேவனுக்கு நாம் கொடுக்கிற கனியை காட்டுகிறது. இயேசு பசியா இருந்தார். பசியா இருந்த உடனே ஒரு அத்தி மரத்தை பாக்குறாரு, அங்க போய் சாப்பிட போறாரு. அந்த மரத்துல கனி இல்லாமல் இருந்தது. பார்க்க பசுமையா இருந்துச்சு, ஆனா கனி இல்லை. உடனே என்ன நடந்தது? அங்கு அவர் அதை சபித்தார். ஆனால் நம்மளை இங்க வசனம் சொல்லுது, இந்த அக்கினிய கல்மலை என்ன செய்யுமா? மரத்தை அழித்து போடுமா. மரம் என்பது என்ன? தேவனுக்கு நாம் கொடுக்கிற கனிகள், நம்முடைய ஜீவியத்துல காணப்படுகிற கர்த்தருடைய கனிகள். அது ரெண்டு விதமான கனியை காட்டுது. ஒண்ணு, நம்முடைய ஜீவியத்துல இருக்கிற ஆவிக்குரிய கனி, அது நம்முடைய குணாதிசயத்துல. இரண்டாவது, நம்மளால் கொடுக்கப்படுகிற கனி, இதுதான் அத்தி மரத்தின் கனி. அப்ப ரெண்டு கனியிலும் நாம் எரிந்து போயிருக்க வேண்டும். அந்த அக்கினிய கல்மலையை வந்தா என்ன செய்யும்? அந்த கனி கொடுக்கிற மரத்தை அது முறித்து போடுமா. கனி கொடுக்கிற மரத்தை அது எரித்து போடுமா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நாம் கனி கொடுக்கிற அளவு இந்த மாதம் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கார். யோசித்து பாருங்க, இந்த மாதத்துல எவ்வளவு நாம் கர்த்தருக்கு நற்கனிகளை கொடுத்திருக்கிறோம். எவ்வளவு நற்கனிகள் நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? அவர் நம்மளை நடத்தினார். அவர் நம்மளை நடத்தினார். இதுவரைக்கும் நம்மளை நடத்தி இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மளை காத்திருக்கிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறார். இந்த புல்லின் பூவை போல உதிர்ந்து போக வேண்டிய நம்மளை கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தினாரே. இதுவரைக்கும் நம்மளை கல்மலையிலிருந்து காத்தாரே, பயிரிலிருந்து காத்தாரே, வெளியே போகமெல்லாம் காத்தாரே, நம்மளை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றினாரே, தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்து நிற்க பண்ணினாரே. அதற்காய் நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோமாக. இந்த புல்லின் பூ என்பது எதை காட்டுகிறது? நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறதா இருக்கு. நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறதா இருக்கு. அப்ப இப்போ கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்ப கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்தினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்தினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நாம் இப்ப என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு இந்த செய்தியை மிகவும் சுருக்கமாய் நான் முடிக்கிறேன். ஏனென்றால் இந்த நாள், இந்த கடைசி சனிக்கிழமையில இன்னைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போறோம். நம்மளை கடும் வெயிலிருந்து காத்தாரே, அதற்காய் நாம் கர்த்தரை சோத்தரிக்க போறோம். நம்மளை மலையிலிருந்து அக்கினியிலிருந்து நம்மளை காத்தாரே, அதற்காய் கர்த்தரை சோத்தரிக்க போகிறோம். எம்மாத்திரமாய் இருக்க வேண்டிய நம்மளை, நாம் ஏதோ ஒரு மூலையில் இருந்த நம்மளை, புல்லின் பூவை போல உதிர்ந்து போக வேண்டிய நம்மளை கர்த்தர் இதுவரைக்கும் கொண்டு வந்தாரே, அதற்காய் நாம் நன்றி செலுத்த போகிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை வாசித்த பின்பு கொஞ்ச நேரம் கர்த்தர் சமூகத்திலே எல்லாரும் கர்த்தரை சோத்தரித்து நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். அந்த வசனத்தை, ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனம். முடிந்தவர்கள் உங்கள் வேதத்தை அந்த வசனத்துக்கு திருப்புங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு உங்க வேதத்தை திருப்புங்க. அது வேதம் உங்க கையில இருக்கும் என்றால், அல்லது உங்க மொபைல்ல எடுங்க, அதுல கைய வைங்க. 2 சாமுவேல், மீண்டும் சொல்லுகிறேன், 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை உங்க கைய வைங்க. இப்ப அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கும் நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். தாவீது தேவ சந்நிதியில போனான். தேவனுடைய சந்நிதியில உட்பிரவேசித்தான். சமூகத்துல வந்து
வந்து அவன் சொன்னது காரணம், சொன்னது என்ன? இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்துறேன். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல ஜெபத்துல பங்கு பெற்றோம். இப்ப நாம சொல்லி ஜெபிக்க போறோம். முதலாவது இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததுக்கு நாங்க ஏமாத்துறோம். இதுவரைக்கும் என் வீடு வந்ததுக்கு நான் ஏமாத்துறோம். என் வீடு ஏமாத்துறோம். இதுவரைக்கும் நான் என் பரிசுத்தத்தினால நான் இதுவரைக்கும் நான் ஜீவிக்கல. என்னுடைய நீதியினால நான் இந்த நிலைமைக்கு வரல. நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேனா? இன்னைக்கு நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேனா? இன்னைக்கு நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கேனா? இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்றால், நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேனா? என் குடும்பத்திலே சமாதானம் நிலைத்திருக்கிறது என்றால், அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. இதுவரைக்கும் கொண்டு வந்தது நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் பலத்தினால் அல்ல, என் நீதியினால் அல்ல. நான் ஒரு பூ ஆண்டவர் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? இப்பொழுது நாம் நன்றி சொல்லி கர்த்தரை கொஞ்ச நேரம் நாம் ஸ்தோத்திரிக்க போறோம். முதலாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 7:18 சொல்லுகிறதே. நாம் எல்லாரும் சொல்லி ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவரே தேவனே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்துறேன். என் வீடு ஏமாத்துறோம். யாரும் மௌனமாயிராதீங்க. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. இதுவரைக்கும் பூவை போல இருந்த எங்களை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோதிரம் 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 சொல்லுகிறது. நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நாம சில வேளைகள்ல கர்த்தரால் உருவாக்கப்பட்டுறோம், சில வேளைகள்ல நாம் தப்பிச்சிடறோம். ஆனா அநேக குடும்பங்கள் இன்றைக்கு சிதறி போயிருக்கு. அநேக குடும்பங்கள் இன்றைக்கு இதை காண முடியாதவர்களாக இருக்கிறார். நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு சோதனையிலே வருத்தத்தில் இருக்கு. ஆனா கர்த்தர் நம்ம வருத்தத்தில் இருக்கும் போது, சோதனையில் இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் காத்தாரே, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காத்தாரே. இதுவரைக்கும் அவர்களை சாட்சியுள்ளவர்களாய் வைத்திருக்கிறாரே, இதுவரைக்கும் ஜீவனுள்ளவராய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரே. நம் குடும்பம் ஒரு சாட்சியுள்ள குடும்பமாய், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிப்பேன் என்கிற அளவுக்கு கர்த்தரை சேவிக்கத்தக்கதாய் நம்முடைய பிள்ளைகளை ஒரு சாட்சியாகவும் நம்மளை ஒரு சாட்சியாகவும் இதுவரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்தாரே. அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே உமக்கு சோதிரம் 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 ஆண்டவரே. சோதிரம் சோதிரம். அப்ப இதுவரைக்கும் நம்மளை கொண்டு வந்தார் என்றால் கர்த்தர் சொன்னார், முதலாவது அவர் சூரியனின் கடும் வெயிலில் இருந்து நம்மளை காத்தார். சூரியனின் கடும் வெயில், சூரியனின் கடும் வெயில் என்பது என்ன நாம் பார்த்தோம். அது பசியினால் வாடுகிற அனுபவம், பசியினால் வருகிற போராட்டம் அல்லது துரோகத்தின் நிலைமைகள். தாவீதுக்கு லாபான் துரோகம் செய்தான், நாபால் துரோகம் செய்தான். ஆனால் கர்த்தர் நம்மளை காத்தார். நம்முடைய வாழ்க்கையில எல்லா துரோகங்கள், எல்லா பசி பட்டினிகள் கருகி போக வேண்டிய சூழ்நிலை கர்த்தர் இன்றைக்கு நம்மளை காத்திருக்கிறாரே, இன்றைக்கு நம்மளை ஜீவனுள்ள வைத்திருக்கிறாரே. அந்த கரி நம்முடைய முகத்தில் இல்லாதபடி இன்றைக்கு நமக்கு ஒரு பொலிவை கொடுத்திருக்கிறாரே, நம்முடைய சாயலாய் நம்மளை வைத்திருக்கிறாரே. அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரைக்கும் கிருபை என்னை தாங்கினது. என் வாழ்க்கையில வந்த சூரியன் போட்ட போராட்டங்கள், வெயிலை போன்ற கடு உஷ்ணத்தை போன்ற பிரச்சனைகள், பசி பட்டினியை போன்ற பிரச்சனைகள், ஆண்டவரே பஞ்சம் போன்ற போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரனை காத்திரே, என் குடும்பத்தை காத்திரே. கரி என் முகத்தில் வராதபடி, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி இதுவரை எங்களை நடத்தினேரே, இந்த மாதம் முழுவதும் நடத்தினீரே என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை
அதுபடி என் மகளை நடத்தினீரே உமக்கு நன்றி. என் மகளை வெட்கப்படுத்தாதபடி நடத்தினீரே உமக்கு நன்றி. என் மகளை வெட்கப்படுத்தாதபடி நடத்தினீரே உமக்கு நன்றி. நன்றி. வெட்கப்படுத்தாதபடி நடத்தினீரே உமக்கு நன்றி. நன்றி 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 செலுத்துங்க. இந்த பசி பட்டினி வரும்போது அங்க என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, அவன் முகங்கள் அவர்கள் தோல் அடுப்பங்கரை போய் கருகி போயிடுச்சு. கருகி போகிறது என்பது என்ன? வெட்கப்படுகிறது. தோல் என்பது என்ன? புறம்பான காரியம். அப்ப வெளியே நாம் வெட்கப்பட்டு போகாதபடி, எல்லாருக்கும் முன்னாடி நாம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மளை காப்பார். எல்லாருக்கும் முன்னாடி நாம் வெட்க வந்துச்சு, பெரிய போராட்டம் வந்துச்சு, நம்மளை பார்த்து எல்லாரும் இழிவா பேசுகிற நிலைமைக்கு நம்ம வந்தோம். கர்த்தர் நம்மளை இந்த வெட்கப்பட்டு போகிற அனுபவத்தை இன்றைக்கு நம்மளை எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியா வச்சிருக்கிறார். அவங்க முன்னாடி நம்மளை சாட்சியா வைத்திருக்கிறார். வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்முடைய தலைகளை உயர்த்தினாரே, அதற்காய் கர்த்தரை சதறி இதுவரைக்கும் கொண்டு வந்தார் என்றால் எதிலும் நம்மை காத்தார். வசனம் சொல்லுகிறது, கல்மலையும் அக்கினியும். கல்மலை என்பது வாரம். வாரம் நம்முடைய வாழ்க்கையில வந்த பெரிய பாரம். அக்கினி என்பது நம்முடைய வாழ்க்கையில வந்த சோதனை. இந்த பாரமும் சோதனை என்ன செய்யும்? உங்களை வெளியே போக விடாதபடி உங்களை முடக்கி போடும். நீங்க வெளியில வந்தாலும் உங்களை எரிந்து போடும். உங்களை வெளியில வந்தாலும் உங்களை அழித்து போடும். வார்த்தையினால் அழித்து போடும். அதுதான் கல்மலையும் அக்கினி என்று கர்த்தர் சொன்னார். நாம் வெளியிலே வரக்கூடாதபடி நம்மளை முடக்கி போட வேண்டிய அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சு. நாம் வெளியிலே தலை கட்டக்கூடாதபடி அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில இருந்த பாரம் நம்மளை மன அழுத்தத்திலே ஒடுக்கினது. இந்த ஆண்டிலே நமக்கு வந்த பாரங்கள், சோதனைகள் நம்மளை ஒரு மூலையிலே ஒடுக்க பார்த்தது. ஆனால் கர்த்தர் நம்மளை ஜெயமாய் வெளியே கொண்டு வந்தார். இதுவரைக்கும் உன் போக்கையும் வரத்தையும் நான் காப்பேன் என்றபடி நாம் வெளியிலே வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மளை காத்தார். எந்த போராட்டம் நம்மளை முடக்கி போடாதபடி, ஒரு மூலையிலே நாம் முடக்கி போடாதபடி, வியாதியினால் முடங்கி போகாதபடி, வெட்கத்தினால் முடங்கி போகாதபடி, சோதனையினால் முடங்கி போகாதபடி கர்த்தர் நம்மளை காத்தாரே. வெளியே தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினாரே, சாட்சியாய் நடக்க பண்ணினாரே. அதற்காய் கர்த்தரை இரண்டாவதாக இந்த கல்மலை அக்கினி என்ன செய்யும்? அது பயிரை அழிக்கும், மரங்களை ஒடித்து போடும். பயிரை அழிக்கும், மரங்களை ஒடித்து போடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயிர் என்பது நாம் பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில வந்த போராட்டங்கள், சோதனைகள் நம்மளை கர்த்தருடைய வார்த்தையை விட்டு என்னைக்கோ நம்ம விலகி போக வச்சிருந்திருக்கோம். நாம் கர்த்தருடைய வார்த்தை என்னைக்கோ மறக்க செஞ்சிருக்கோம். விசுவாசம் இல்லாதவர்களாய் நம்மளை மாற்றி இருந்திருக்கோம். ஆனா கர்த்தர் நம்மளை இன்றைக்கும் வசனத்தில் நிலைத்திருக்க பண்ணுகிறார். இதை சொல்லும் பொழுது ஒரே ஒரு காரியம் இந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. மர்சியை ஸ்கூல்ல கொண்டு போய் விடும்போது அங்க ஆயா மக்க அதை மர்சியை கேர்டேக் பண்ற ஒருத்தவங்க
அவங்க வந்து சொன்னாங்க, நாங்க ஹிந்து, ஆனா எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டோம். அவங்க சபைக்கு போகும், ஆனா எங்க அம்மாவால நடக்க முடியாது. நாங்க தான் தூக்கிட்டு போய் விட்டோம், இன்னைக்கு தூக்கிட்டு கூட போக முடியல, அவ்வளவு வயசாயிடுச்சு. ஆனாலும் ஏசப்பாவை அவங்க விடல. அது எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. அவர்கள் கால் நடக்க முடியல, தூக்கிட்டு தான் போகணும், தூக்கிட்டு போகவும் ஆள் இல்லை. ஆனாலும் அவர்கள் கர்த்தர்ல உறுதியான. அதே போலதான் நம்மளையும் கர்த்தர் நடத்தினார். எவ்வளோ சோதனைகள் வந்தது, எவ்வளவு போராட்டம் வந்தது. கர்த்தர் வார்த்தையை விட்டு விலகுற நிலைமைக்கு நம்ம போனோம். ஏன் தேவ வார்த்தையை நம்ம பின்பற்றணுங்கிற நிலைமைக்கு நம்ம வந்தோம். ஆனா ஒருபோதும் அவர் வார்த்தை நம்மளை வெட்கப்படுத்தல. நாம் அவர் வார்த்தையில உறுதியா இருக்க பண்ணினது. 2வது மரம் நம்மளை கனி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். கனி கொடுக்கிற அளவுக்கு நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த அந்த வசனத்தை வாசித்து ஸ்தோத்திரித்து நாம் முடிப்போம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7:18 சொல்லுகிறபடி அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நாங்கள் புள்ளி பூக்கத்தான் இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்தது. எங்கள் பலத்தினால் அல்ல, நீதியினால், உங்களுடைய ஆவியினால் எங்களை கொண்டு வந்தது. உடைய கிருபையினால் எங்களை கொண்டு வந்தேன், இரக்கத்தினால் எங்களை நடத்தினேன். அதற்காய் நன்றி சொல்லி எல்லாரும் கடைசி ஒரு முறை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் நன்றி செலுத்த நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் புள்ளின் பூ என்கிற வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களுக்கு இந்த கடைசிக்கு முந்தின நாளிலே, கடைசி சனிக்கிழமையிலே நாங்கள் தியானிக்க கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு ஜெபிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புள்ளின் பூ என்பது மனுஷனுடைய மகிமை அல்லவா, மனுஷனுடைய பலன் அல்லவா, ஆனால் அவைகளினால் நாங்கள் ஜெயிக்காதபடி தேவன் இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். என்றைக்கோ நாங்கள் உதிர்ந்து போய் இருக்க வேண்டிய, அறுப்புண்டு போய் இருக்க வேண்டிய பூவாகி எங்களை இதுவரைக்கும் எங்களை ஜலிக்க வைத்திருக்கிறேரே, நடத்தி கொண்டு வந்திருக்கிறேரே, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மாதம் முழுவதும் நடத்தினேன். ஆண்டவரே, சூரியன் என்கிற கடும் வெயிலிலிருந்து எங்களை காத்துக் கொண்டேன். ஆண்டவரே, கல் மலையிலிருந்து மக்களிலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டேன். உடைய வார்த்தையிலே உறுதியாயிருக்க உதவி செய்தேன். வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் காத்தீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை நீ காத்ததுக்காய் நன்றி, செயல்படுத்ததுக்காய் நன்றி. இந்த கடைசிக்கு முந்தின நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருக்க, ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஜீவனோடு இருக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி. ஆவிதி சொன்னபடி ஆண்டவரே, தேவரீர் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கு. நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடு எம்மாத்திரம். இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்தது, நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடு எம்மாத்திரம். ஆண்டவரே, இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்த தேவன், இனியும் நாளைக்கும் அடுத்த மாதமும் உங்களுடைய பிள்ளைகளை நீ நடத்துவீராக. கடும் வெயிலுக்கு நீ காத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, உஷ்ணத்துக்கு காத்துக் கொள்ளுவீராக. கல்மலைக்கு காத்துக் கொள்ளுவீராக. அக்கினிக்கு காத்துக் கொள்ளுவீராக. எல்லா சூழ்நிலையும், எந்த சூழ்நிலையிலும் உமக்காய் சாட்சியை நிற்கிறவர்கள் உடைய பிள்ளைகளை நாளைக்கும் ஆண்டவரே, வருகிற மாதமும் வருகிற ஆண்டும் இந்நாள் முதற்கொண்டு நீர் நடத்தி காத்துக் கொள்ளுவீராக. அப்படின்னு சிறுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகளையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.